இவளோட அம்மா அப்பா பணத்துக்காக அவளை வயசான ரவுடி கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்தன்னைக்கு இவ ஓடி வர ரவுடியோட ஆட்கள் துரத்துறாங்க. அந்நேரம் ரோட்ல வேலை பாக்குற ஒரு பையன் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அவனும் அந்த ரவுடியை அடிச்சு துரத்திட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். அவளும் இவளை காப்பாத்தின காரணத்துக்காக சரின்னு சொல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவனோட பாட்டி இதுதான் நம்ம மருமகளா, வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லி நிறைய தங்க வளையல அவளுக்கு கிஃப்ட் பண்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொல்றான். கொஞ்ச நாட்கள் போக அவ காலேஜுக்கு போய் படிக்கணும்னு சொல்றா. அந்த ரவுடிங்க அவங்க அம்மா அப்பாவை அடிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக இருக்காங்க. அவளோட அம்மா அப்பா காலேஜ்ல வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி அவளை கூப்பிட்டு போக நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் போக எப்படியாச்சும் அவங்க பொண்ணை வர வைக்கணும்னு அவளோட அப்பா அவகிட்ட கால் பண்ணி உன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வந்துருமான்னு சொல்றாரு. அவ அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. அங்க அந்த ரவுடிகள்லாம் சேர்ந்து அவளை பிடிச்சி வச்சிடுறாங்க. உடனே அவ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல அந்த ரவுடி அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் போன் கால் அட்டன் பண்ணாம இருந்தனால அவளை ட்ரேஸ் பண்ணி வந்த ஹீரோ அங்க நடக்கிறத பார்த்து ரொம்பவே கோபமாயி ரவுடியை போட்டு அடிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுறான்.